குர்ஆன்லையும் சுன்னாலையும் இயல்பான அதை முதலாவது இது நீங்கள் ஆள் மனதில் பதிய வைத்துக்கொள்ள நாங்கள் சொல்கிற இந்த தர்த்தீபை முதலாவது சஹாபாக்களுடைய செயல் வடிவம் ரசூலுல்லாஹ்வுடைய செயல் வடிவம் மிக முக்கியமானது. குர்ஆன் சுன்னாவை குடும்ப வாழ்க்கையில் புரிந்து கொள்வதற்கு அதற்கான பிரதானமான காரணம் எமது சிக்கல்களை முறைமைப்படுத்தி இருப்பது மேற்கத்தைய சிந்தனை தான். எங்களோட வாழ்க்கையில் சினிமா, மேற்கத்தைய சிந்தனை, இது போன்ற விஷயங்கள். இதுக்கு நான் சில உதாரணங்களே சொல்லிட்டு போகலாம். சிலர் வெளிப்படையாக பேசக்கூடிய சினிமா படம் பார்த்து பழகினவர்கள், சினிமாலே மூழ்கியவர்கள், அவங்க அந்த அந்த சினிமாவை பார்த்துட்டு அங்கே சமாதானமாக வாழ்கிற ஒரு காட்சியை பார்த்துட்டு அப்படியே நேர வீட்டுக்கு வர்றது. ஏற்கனவே அவனுக்கு அந்த மனைவி பிடிக்கலை, சரியா? அதில் உள்ள ஒரு நிகழ்வையும் வீட்டில் எதிர்பார்க்கறது, நல்ல முறையில் வாழ்கிறத ஒரு என்ன ரொமான்ஸ் வழங்கிட்டா அந்த ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களெல்லாம் அதில் எதிர்பார்த்து இங்கே வந்த உடனே அதுக்கு தலைகீழாக என்னது வாழ்க்கை இருக்கிறத பார்த்து போட்டு அவனுக்கு என்ன அந்த பிரச்சனை இரட்டிப்பாகும். அதோட ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சி, அதில் என்ன இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசப்படுகிறது. அமைதி, மனம் திறந்து வாழுதல், மன நிம்மதி, அப்படியான ஒரு பெரிய ஒரு பகுதி பேசப்பட்ட உடனே அவன் முடிவெடுத்துடுறான், என்னோட வாழ்க்கை என்ன, நான் ஒரு பொறுமையோட பெரிய ஒரு சாபிரன் வணங்கிட்டா அப்படித்தான் வாழ்ந்து கண்டிக்கிறதாக அவன் தன்னை முடிவெடுத்துடுறான். எனவே அவன் பிரச்சனையை சகித்துக்கொள்கிற ஒரு மனிதனாக தன்னை மாற்றிக்கொள்வதாக அவன் முடிவெடுத்துடுறான். இப்போ இப்படிப்பட்ட அந்த சிந்தனை போக்க பார்க்குறான். அவனுக்கு எடுத்து கொடுக்கணும். சினிமா முடிஞ்ச பின்னால் அவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை பேப்பரில் பாரு, விளங்கிட்டா? அத்தனை சினிமா நடிகர்களுடைய வாழ்க்கையையும் பத்திரிகையில் பாரு, முடிவு உனக்கு என்ன செய்யும் விளங்கு. நடிக்கிற வாழ்க்கை தான் அது. யதார்த்தமான வாழ்க்கையில் அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன இல்லை என்பதை புரிய வைப்பதற்கு மிக முக்கியமான விஷயம். இன்னொரு உதாரணம், அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இயல்பானது, 70% பிரச்சனைகள் இயல்பானது. அதை அங்கீகரிக்க பழகுதலே என்ன செய்யும், நம்ம தீர்வு தேடாமல் வாழ்க்கை போவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும் என்றதை புரிவதற்கு, அதாவது ஒரு சகோதரர், அது அந்த உதாரணம் பிழையானது. தண்ட ஸ்பீச்சில் அதாவது வேற மொழி சொல்கிறாரு, இங்கே இருந்து நீங்களோட மனைவிமார்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு ஐ லவ் யூ மெசேஜ் போடுங்க அப்படின்றார். விளங்கிட்டா? அது எல்லாரும் அவசரமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் சரியா மெசேஜ் போடப்படுது. எல்லாருக்கும் அது மெசேஜ் என்ன செய்யுது, போகுது. போட்ட உடனே அவர் 60% பதில் வந்துச்சா, மாறி அனுப்பிட்டீங்களாண்டு அவர் சொல்கிறது, சரியா? இப்படி பேசவே கூடாது, சரியா? இரண்டாவது விஷயம் என்ன வருது அப்படி என்று சொன்னால், அடுத்த பதில் வருகிறது இந்த என்ன திருப்பி அதே மாதிரி பதில், இவர் சேம் டு யூ மாதிரி ஒரு பதில். மூணாவது சப்ஜெக்ட் எல்லாம் என்னென்னா இந்த பதில் ஆன்சர் என்ன செய்யலை, வரல அப்படின்றாங்க. இதை வைத்து பார்த்தீர்கள், நம்ம கடைசியாக எப்போ அனுப்பினோம், என்னதுக்கு அனுப்பணும்னு கேட்குறேன். வணங்கிட்டா? எதுக்கு அனுப்பணும்னு கேட்குறேன். குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ சஹாபாக்கண்ட வாழ்க்கையிலையோ இப்படி ஏதாவது ஒன்று இருக்குதா? இப்படி அனுப்பினா தாண்டு உனக்காக உழைக்கிறான், உன்னுடைய என்ன ஆரோக்கியத்தில் கவனம் எடுக்கிறான், உனக்காக ஒரு ஊட வச்சு வாழ வச்சுக்கின்றிருக்கிறான், உனது பிள்ளைகளை கவனிக்கிறான், உனக்காகவே எல்லா விஷயங்களும் சிந்திக்கிறான். நீ ஏதாவது சொல்கிற டைமில் அவனுக்கு தூக்கி வீசிட்டு போக முடிந்திருந்தும் இல்லை வாழ்க்கை எதிர்காலம் நினைக்கிறான். இதான் ஐ லவ் யூ. இதுக்கு மேலே வசனம் போட்டால் தான் ஐ லவ் யூன்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டா, போட்டுட்டு ஒன்றும் செய்யாதவனுக்கு உள்ள கிரேட் இவனுக்கு இல்லை. போட்டுட்டு சும்மா இருக்கிறானே அவனுக்குள்ள கிரேட் இவனுக்கு என்ன இல்லை என்றதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, யாராவது போட்டு பழகி இருந்தால், போடக்கூடியவர்களாக இருந்தால் அது பிழையும் இல்லை. அது அவர்களுடைய என்ன ஒரு நெருக்கமாக இருக்கலாம், அவர்களுடைய வளமையாக இருக்கலாம், அவர்களுடைய புரிந்துணர்வாக இருக்கலாம், அவர் படித்த கல்வி சூழலாக இருக்கலாம். மார்க்கத்தில் பிழை இல்லை, நல்லது. கணவன் மனைவிக்கரில் அப்படி நடந்து கொள்வது. ஆனால் அதை எல்லாருக்கும் பொதுமைப்படுத்தி அடையாளப்படுத்துறா குர்ஆன்லையும் சொன்னாலும் என்ன செய்யணும், அப்படி எங்கேயாவது இருக்கணும். அதுக்கு ஒரு ஹதீஸை மிக பலகீனமான, எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் பலகீனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலான ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ஆயிஷாவே கயிறு எப்படி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம். விளங்கிட்டா? அது கயிறு பத்திரமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு என்ன சொல்லுவாங்களா? அது என்னடாண்டா, ஆயிஷா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு இடையில் ஒரு கயிறு, ரசூலுல்லாஹ் இழுத்தா அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அதாவது இந்த லூஸ் ஆக்கிடுவாங்க. ஆயிஷா இழுத்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருவாங்க, லூஸ் ஆக்கிடுவாங்களாம். இது அந்த அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில இருந்த ஒரு காதல். அப்போ மற்ற மனைவிமாருக்கு இடையில் அந்த கயிறை பற்றி எந்த செய்தியும் இல்லை, சரியா? இது மிக மிக பலகீனமான என்ன
மிக மிக பலகீனமான செய்தி. இதையும் சேர்த்து அதில் சொல்லுகிற நேரத்தில் மன உணர்வில் என்ன ஏற்படும்? ஒரு சாதாரணமாக அந்த குடும்பத்துக்காக உழைத்து கஷ்டப்பட்டு கண்டு ஒரு டேட்டா போடுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவன் இந்த இதுக்காக யோசிப்பானா இல்லையா? எல்லாருக்கும் நான் குடும்ப வாழ்க்கை என்பது இப்படி நம்ம சென்டரில் உட்காந்து ஏசியோட பேசக்கூடிய இடத்துல உள்ளவங்களும் மட்டும் தான் நான் குடும்ப வாழ்க்கை. ரோட்டில் கஷ்டப்படுறவன், வேலை செய்கிறவன், அன்றாட உழைக்கிறவன் எல்லாருக்கும் சேர்த்தானே ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரி. அப்போ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அவன் அந்த மனைவி கேட்கக்கூடிய அவள் யோசிக்கிறாள், இதுவரை காலம் நமக்கு இப்படி ஒன்று இவர் என்ன செய்யலை, போடலையே, அப்போ நம்மளோட குடும்ப வாழ்க்கை ஏதோ பொறுமையில் தான் என்ன செய்யுது போகுது என்று நினைக்கிற இடத்துக்கு வாராங்க. இயல்பான விஷயங்களை இந்த மாதிரி மெருகூட்டி விடுறது. ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு குடும்பத்தில், மிச்ச நாளைக்கு பிறகு ஒருத்தர் போகிறாரு இந்த மாதிரி, அதாவது வேறு மாதிரி புரிந்தவர்கள், உங்களோட கணவன் உங்களுக்கு கிஃப்ட் தரலையா, குழந்தை பிறந்ததுக்கு கிஃப்ட்டு தரலையான்னு கேட்குறேன். ஏண்ட போல குழந்தைக்கு ஏன் கிஃப்ட்டு தரணும், மிச்ச காலத்துக்கு போகிற கிடைச்சிருக்கு, இவ்வளோ பொறுமையோடு கிடைச்சி அவர் கிஃப்ட்டு கொடுங்க, இது ஒரு வளமை அப்படின்ட்டு அவர் போயிடுறார். அவரோட கடமையை செஞ்சுட்டு அவர் போயிடுறாரு. இந்த கணவன் வந்து சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு, வந்து கேட்குறாரு என்ன, ஒரு சந்தோஷமாக பேச்ச ஆரம்பிச்சுன்னு மனைவிட முகம் என்ன சரியில்லை. கொஞ்சம் நேரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அரை ஆகும் தானே, ஒரு அரை ஆகுது. அதுக்கு பின்னால் நீங்கள் எனக்கு பிள்ளைக்கு கிஃப்டே தரலை, ஒரு நாள் இந்த இதை மறைச்சிக்கிறீங்க, எதை மறைச்சிக்கிறேன், இந்த மாதிரி கிஃப்ட்டு தராமல் மறைச்சிக்கிறீங்கன்னு சொன்னோன்னே, ஏண்ட பிள்ளைக்கு நான் என்ன கிஃப்ட்டு கொடுக்கணும், அப்படி என்ற குடும்பத்தில் வளமில்லை, நீங்களும் உங்களோட குடும்பத்தை மாதிரி தான் என்ன செய்வீங்க இருப்பீங்க, எதையாவது ஒன்று சொல்ல இது ஒரு பிரச்சனையாகி கடைசியில் வாங்கி கொடுத்துருவோன்னு அவன் போய் என்ன ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்றான், ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்றான். இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கி தந்தா என்ன, வாங்கி தராட்டி என்ன லெவலில் அவங்க இருப்பாங்க. சரியா? இப்படி இதை யார் ஏற்றி விட்டது? யாரோ ஒருவர் வந்து கதை சொல்கிற மாதிரி பேசி விஷயத்தை சொல்லிட்டு அவரும் இயல்பாக தான் பேசியிருப்பார், போயிட்டாச்சு. இப்போ இந்த மாதிரியான அதாவது என்ன, அதாவது இந்த புனையப்பட்ட சில நிம்மதிகள் வந்து மனைவிமார்களோட காதலையோ கணவன்மாரோட காதலையோ பேசப்படுற டைமில் இப்படி தான் ஆகும். இப்போ நான் ஏற்கனவே பொண்ணு உட்படுற மாதிரி சப்ஜெக்ட் ஒன்றுனே, அந்த மாதிரி சப்ஜெக்டை அவன்ட தலையில ஏற்றி இந்த மாதிரி விஷயங்களை இவருடைய தலையில ஏற்றினோடனே இல்லாத பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும், அதில் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் இயல்பானது என்பதை புரிந்து கொள்வதற்கு எமக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள் வராமல் இருக்கணும்னா நான் சொன்ன முதலாவது பகுதி தான். இந்த சப்ஜெக்ட் சரி, சொல்லப்பட்ட உதாரணம் சரியா, அப்படியே நில்லுங்க. சொல்லப்பட்ட ஹதீஸ் சரி, சொல்லப்பட்ட உதாரணம் சரியா என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே.